அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில தலைவர் பயிற்சிகள் பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளோட தொடை பகுதியில், இடுப்பு பகுதியில், அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில் எல்லாமே சதை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக சில பயிற்சிகள், ஒரு 2 பயிற்சிகள்லாம் பண்ண போகிறோம். ரொம்ப சுலபமாகவே இருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த சில ஆசனங்கள்லாம் பண்ணியிருப்போம். அந்த ரெண்டு ஆசனாவை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரெச்சாக நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயிற்சி 1. வஜ்ராசனால இருக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சியில் பர்வதாசனா பண்ணிட்டு, பர்வதாசனாலேருந்து பிஜிஎன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலை மட்டும் முன்னாடி வச்சுட்டு இன்னொரு கால் பின்னோக்கி வைக்க போகிறோம். அதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம். வலது பக்கம் ஒரு வாட்டி, இடது பக்கம் ஒரு வாட்டி, அது மாதிரி ஒரு 6 முறைகள் செய்யலாம். கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு முட்டி போட்டுட்டு பர்வதாசனம் வந்துடலாம். நல்லா இப்படி முதுகு தண்டு நல்லா இப்படி கீழே இருக்கணும். பர்வதாசனா. அப்புறம் அப்படியே இந்த வலது காலை கொண்டு இப்படி வைக்கணும். இந்த கைகளுக்கிட்ட இந்த காலை மடக்கி இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு மேல் நோக்கி பார்க்கணும். இந்த கால் நல்லாவே இந்த தொடைப்பகுதி, இந்த முட்டி எல்லாமே இப்படி கீழே பட்டு இருக்கும். இந்த கை பொசிஷனை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது. கை பொசிஷனை நம்ம மாற்றிட்டோன்னா அந்த அலைன்மெண்ட் போயிடும். இப்போ மறுபடியும் இந்த டோ இப்படி டக் பண்ணிவிட்டு கொண்டு பர்வதாசனாக்கு வந்துடும். இப்போது இடது காலை கொண்டு அதே மாதிரி இப்படி வைக்க போகிறோம். இப்போ நம்ம செய்கிறது பொறுமையாக செய்கிறோம். அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக கூட டைனமிக்காக செஞ்சுட்டே வரலாம். பர்வதாசனா. வலது கால் வச்சு நல்லா பேக் பெண்ட் பண்ணும். மறுபடியும் பர்வதாசனா. இடது கால். பர்வதாசனா. வலது கால். பர்வதாசனா. இடது கால். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதில் அந்த பிஜிஎன் போஸ் பண்ணிவிட்டு நல்லா பேக் பெண்ட் பண்ணணும். பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளை மார்பு கூடு நல்லாவே விரிவடைஞ்சிரும். இதுலேயுமே நிறைய பலன்கள் இருக்குது. இப்போ பயிற்சி 2 போய்க்கலாம். அதே மாதிரி தான் பர்வதாசனாலேருந்து ஒரு கால் மட்டும் நல்லா மேலே தூக்க போகிறோம். தூக்கிட்டு நம்ம அஸ்வசஞ்சலாசனா பண்ண போகிறோம். சூரிய நமஸ்காரம்ல 4வது ஸ்டெப் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த அஸ்வசஞ்சலாசனா கொண்டு வர போகிறோம். பர்வதாசனா. இதில் வலது கால் மட்டும் நல்லா மேலே தூக்க போகிறோம். முட்டி மடங்காமல் நல்லா தலை கீழ் நோக்கி இப்படி கீழே வரணும். அப்படியே அதே வலது காலை கொண்டு 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு கீழே பின்னாடி இருக்க காலை நல்லா முட்டி கீழே வச்சுட்டு மேலே பார்க்க போகிறோம். இப்போது இடது காலை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே அந்த காலை 2 கைக்கு நடுவில் கொண்டு வச்சுட்டு அஸ்வசஞ்சலாசனம். கால் 2 கைக்கு நடுவில் வரலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்படி வருதோ, இப்போ இங்கே தான் வருதுங்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். பர்வதாசனா. அஸ்வசஞ்சலாசனம். பர்வதாசனா. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த 2 பயிற்சியிலுமே ஒரு 6 முறை அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தோம். தொடர்ந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஒரு 4 முறை தான் செய்ய முடியுது, இல்லை 3 முறை மாதிரி தான் செய்ய முடியுது தான் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 முறை செஞ்சுட்டு அதேமாதிரி நிறைய செட்டு செஞ்சுட்டே வந்தால் மட்டும்தான் நம்மளோட உடல் முழுமையாக தளர்வடைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இந்த தொடையில் இருக்க பகுதிங்களோ சரி, இடுப்பில் இருக்க பகுதியோ இல்லை வயிற்றில் இருக்க பகுதியோ தொந்தியை நல்லாவே உங்களுக்கு சரியாகும்.
இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பேக் பெண்ட் வந்து பண்ணணும். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்பகூடு விரியும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆஸ்துமா, ப்ரீசிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து சரியாகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இது செய்யும்போது மூச்சு பயிற்சியோடு சேர்த்து வந்து செய்யலாம். அதாவது வந்து நம்ம அந்த பிஜிஎன் போஸில் ஃபஸ்ட்டு பயிற்சி 1ல் பிஜிஎன் போஸில் பண்ணும்போது மூச்சு நல்லா இழுத்துக்கணும். மூச்சு நல்லா இழுத்துட்டு பர்வதாசனம் வரும்போது மூச்சை வந்து கீழே விடணும். இதில் என்ன சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம எப்போ தலை மேலே போதோ அப்போல்லாம் வந்து நல்லா மூச்சு இழுக்கணும், இன்ஹேல் பண்ணணும். எப்போ தலை கீழே வருதோ அப்போ எக்ஸேல் பண்ணணும், மூச்சை வந்து விட்டுறணும். இதுதான் கான்செப்ட். அதுமாதிரி அதோடு சேர்த்து பொறுமையாக செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்படி இல்லைனா டைனமிக்காக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணலாம். இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.